பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு பயம் இருக்குதா? மனுஷர்களை குறித்து பயம் இருக்குதா? கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிற காரியங்களை குறித்து மற்றவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு தயக்கப்படுறீங்களா? கர்த்தர் யாரையாவது உங்களுக்கு காண்பித்து இவங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பயப்படுறீங்களா? அப்படி பயப்பட்டால் என்ன நடக்கும் பார்க்கலாமா? வேதத்தில் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரத்தில் எரேமியா தீர்க்கதரிசிகிட்ட கர்த்தர் சொல்கிறார், நீ போய் யூதாவின் பட்டணங்களில் யாரெல்லாம் தேவாலயத்திற்கு பணிந்து கொள்ள வராங்களோ அவங்கள பார்த்து நான் என்னென்ன தண்டனைகள் வச்சுருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அதே மாதிரி அவரும் போய் சொல்கிறாரு, அந்த தேவாலயத்துக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் எரேமியா தீர்க்கதரிசி தைரியமாக சொல்கிறார். அதே அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா உரியான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா இதே மாதிரி தான் கர்த்தர் எரேமியாவுக்கு வெளிப்படுத்தின வார்த்தைகளை மாதிரி இவருக்கும் வெளிப்படுத்தி அனுப்பியிருக்கார். இவரும் சொல்கிறாரு. ஆனால் இவர் பண்ண தப்பு என்னென்னா, இவர் அந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து அந்த அரசர் கேள்விப்பட்டு தன்னை தேடுறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே பயந்து எகிப்துக்கு ஓடி போயிட்டார். இதை பார்த்த அந்த ராஜா, யோயாக்கீம்ன்ற ராஜா, அவரை தொடர்ந்து எகிப்துக்கு ஆட்களை அனுப்பி அவர் பிடிச்சு இஸ்ரவேலுக்கு கொண்டு வந்து அவரை கொன்று போட்டுறார். ஆனால் அதே மாதிரி தான் எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. ஆனால் அவர் பயப்படலை. ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் அவரை கொலை செய்யணும்னு பிரபுக்களையும் ஜனங்களையும் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, உங்கள் கீழே தான் நான் இருக்கிறேன், உங்கள் கையில் தான் நான் இருக்கிறேன், உங்களுக்கு நலமானபடி செய்யுங்க, ஆனாலும் கர்த்தர் தான் என்னை அனுப்பினார், நீங்கள் அப்படி என்னை கொன்று போட்டிங்கன்னா குற்றமில்லாத இரத்தத்தை சிந்துவீங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த 26ஆவது அதிகாரத்தோடைய முடிவில் பார்த்தோன்னா சாப்பானுடைய குமாரன் அஹிகாம் அப்படின்ற ஒரு மனுஷர் எரேமியாவை சாவுக்கு ஒப்பு கொடுக்காதபடி அவருக்கு சகாயம் செஞ்சாராம். எனவே கர்த்தருடைய நாமத்தில் எந்த வார்த்தைகளை சொன்னாலும் மனிதர்களுக்கு மாத்திரம் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லி அனுப்புகிறாரோ அதை தைரியமாக சொல்லுங்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும்.